பொதுவாவே மகர ராசிக்காரங்க சொந்த தொழில் தொடங்குறதுக்கான ஒரு பாக்கியம் உள்ளவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, காலசக்கரத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான். காலசக்கரத்துக்கு 10ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகர ராசி. அப்ப சொந்த தொழில் தொடங்கக்கூடிய அத்தனை விதமான ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா, பாக்கியம் மகர ராசி இயல்பாகவே உண்டு. ஆனா, தொழில்ல முழு கவனம் செலுத்தாம, உறவுகளுக்காகவும், நட்புகளுக்காகவும் விட்டு குடுத்து போய் தான் தொழில்ல இவங்க ரொம்ப லாக் ஆனாங்க. ஸோ, அந்த நிலை மாறப்போகுது. இவங்க முழு கவனமும் தொழில்ல இவங்க செலுத்துனாங்கன்னா, இவங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக வரும். ஏன்னா, இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட டைரக்ட்டா என்ன பண்றாரு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பார்க்குறார். இங்க குருவ வச்சு தான் மெயின் ஒரு டார்கெட்டே மகரத்துக்கு. ஸோ, அப்ப 11ஆம் இடத்த குரு பார்க்குறனால, இவ்வளவு நாட்களா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து, சொந்தமா தொழில் வச்சு, அதில போராடின மகர ராசிக்காரங்க, இப்போ கொஞ்சம் எளிமையான முறையில ஐடியா மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. கையில வாங்கினேன், பையில போனேன், காசு போன இடம் தெரியலங்கிற மாரி தான் இவங்க லைஃப் இருந்துச்சு. காச வாங்குறாங்க, பையில போடுறதுக்கு முன்னாடியே காசு காணாம போயிருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுடைய பொருளாதாரத்தில ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை, லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, சொந்தமாக தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் கிரகங்களுடைய தன்மை மூலமாக இவங்களுக்கு நல்லா இருக்கு.